அவங்களுக்கு வழக்கமான ஒரு தேர்தல், அவர்களுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும், வாங்கிக்கிடுவாங்க. நாங்கள் வரலாற்று பெரும் மாறுதலுக்காக நிற்கிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு, எந்த மாறுதலும் அல்ல, என் இன மக்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை. அதனால இந்த முற்றுமுழுதான் இந்த நிலத்தில் இருக்கிற இதுவரை இருக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை மாற்றி இதை தகர்த்து வேற ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஆள் மாற்றி ஆட்சியை மாற்றி வச்சு இங்க பயனில்லை. ஆட்சி முறையை மாற்றணும். உங்களுக்கு ஆட்சி முறை மாற்றம் உங்களுக்கு வரணும். அந்த ஆட்சி முறையை மாற்ற நிக்கிறதுனால தான் நாங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிற முழக்கத்தை முன்வச்சு, அந்த நோக்கத்தை முன்வச்சு இந்த களத்தை தயார் செய்து அந்த களத்தில் நிற்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் நிகழாத ஒரு இது. இங்க பன்னெடுங்காலமா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. விளம்பர அரசியல், செய்தி அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. எப்படியாவது எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படியாவது என் இன மக்கள் வாழணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த நிலையை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அவர்கள் திராவிடருங்கிறாங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இந்தியருங்கிறாங்க, இல்லை நாங்க தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இதுக்கு கோட்பாட்டு அளவில் நிறைய நாங்க தள்ளி நிற்கிறோம். அதனாலதான் இது யாரோடு இணையாம தனித்துவமா போட்டி போட காரணம் இதுதான். இந்த தாயின் மாரில் கறந்த பால் போல கரைபடியாம நிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் கூடுறது ஒரு கூட்டணின்னு பேசக்கூடாது. சீட்டணி நோட்டணின்னு தான் பேசணும். கூட்ட அரசியல் ஆகாது, கொள்கை தான் அரசியல். இப்ப நீங்க அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவங்கிறாங்க. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறாங்க. ரொம்ப நாளா இந்த பாவமும் இந்த வியாபாரம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் இல்ல. விடுதலைக்குன்னு அரசியலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு அரசியல் ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க வியாபாரம் செய்ய வரல, விடுதலை பெற வந்ததுனால எங்க அரசியல் விடுதலைக்கான அரசியல்.